காதலனுக்கு பரிசு கொடுப்பதற்காக தன்னுடைய சொந்த வீட்டிலேயே 19 பவுன் நகையை திருடிய காதலி உட்பட 7 பேரை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் கைது செய்திருக்காங்க. என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், இது தக்ஷி சவலதிகாரம். உண்மையாகவே இதை பற்றிய கதைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. நானும் நிறைய ஆர்டிகல்ஸ் ஆன்லைனில் எல்லாமே வாசித்தேன். ஆனால் எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சரில் டிஎம் பண்ணியிருந்தீங்க, இந்த விஷயத்தை கதைக்கலாமே நீங்கள் அப்படின்னு தான். அடுத்தவருடைய கதை எனக்கு எதுக்கு அப்படின்னு நான் யோசித்தேன். இருந்தாலுமே இதன் மூலமாக விழிப்புணர்வை நிறைய பேருக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். என்ன விடயம் அப்படின்னா, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் காதலன். இவர் டிக்டாக்ல தன்னுடைய வீடியோக்களை போடுறது மூலமாக அதிக லைக் அண்ட் ஃபாலோவர்ஸ் கொண்டிருப்பதனால ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு கருதப்படுறாரு. காதலி சாவகச்சேரியில் இருக்காங்க. இவங்க டிக்டாக் மூலமாக இருவரும் கதைத்து நட்பாகி அது காதலாகவும் மலர்ந்திருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் காதலனுக்கு பரிசு கொடுக்கணும், அதுவும் விலை உயர்ந்த பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காதலி வீட்டிலேயே கொஞ்சமாக திருட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சமாக நகைகள் எல்லாமே அந்த வீட்டில் காணாமல் போயிருக்கு. அவங்களுமே ஓகே, நாங்கள் எங்கேயோ தெரியாமல் வச்சிட்டோம், இல்லை ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறத விளங்கினாலுமே அதை பெரிதாக அவங்க எடுத்துக்கொள்ளலை. இடையில பார்த்தீங்களா இருந்தால் தாலிக்கொடியே காணாமல் போயிருக்கு. விடுவாங்களா? இப்போ இருக்கிற நகையோட விலைக்கு தாலிக்கொடியெல்லாம் வாங்க முடியுமா? அப்படி இருக்கும்போது இவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ்லேயுமே விசாரிக்கிறாங்க. இந்த காதலி மீது சந்தேகம் வருது. அவங்களையுமே கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒத்துட்ருக்காங்க, நான் தான் திருடினேன், இப்படி நான் லவ் பண்ணுறேன், அவருக்கு தான் பரிசு கொடுக்கறதுக்காக இந்த நகைகள் எல்லாம் திருடினேன் அப்படின்னு. 1 பவுன் 2 பவுனாக இருந்தாலும் பரவாயில்ல, 19 பவுன். இப்போ ஸ்ரீலங்காவில் 1 பவுன் 2,63,440 ரூபா போகுது. 19 பவுன்னு நீங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 50 லட்சம். 50 லட்சம் ரூபா காசு திருடுறதுக்கு சமனா நகைகளை திருடியிருக்காங்க. அதுவும் எதுக்கு? தன்னுடைய காதலனுக்காக. அதையுமே எந்தவித கூச்சமும் இல்லாமல் அந்த காதலன் வாங்கி எடுத்திருக்காரு. இதையடுத்து காதலிக்கு உதவிய காதலியோட நண்பி, இப்படி அந்த நகையை பெற்றவர், விற்றவர், உதவி செய்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் 7 பேரை சாவகச்சேரி போலீஸில் கைது செய்திருக்காங்க. உண்மையாகவே இப்போ இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கள்ளக்காதல் விஷயங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு. இப்போ அதுக்கு மாறாக களவுக்காதல் விஷயங்களும் வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே அடுத்தடுத்த ஜென்ரேஷனை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிறது சத்தியமாக புரியலை. இப்போ அந்த பெண் திருடி கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகிறது? அவங்களுடைய அப்பா அம்மா நாளைக்கு வெளியே போகலுமா? நமக்கு அவங்களுடைய முகமோ பேரோ தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்தை சுற்றி இருக்கவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிருச்சு. இப்போ யார் இதை பொறுப்பெடுத்துக்க போகிறா? என்னுடைய பார்வைக்கேற்ற நான் விளங்கி கொண்ட விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அப்படின்னா, நான் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கதைச்சேன், நிறைய ஆர்டிகள் எல்லாமே வாசிச்சேன். அதில் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிக்டாக் பிரபலம். என்ன பிரபலம்? ஒரு வீடியோவுக்கு வாயை அசைக்கிறது மூலமாக லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை எடுத்துக்கொண்டு அதை வச்சுட்டு ஒரு பொண்ணை ஏமாத்துற அளவுக்கு போகிறவங்கெல்லாம் என்ன பிரபலம்? யூடியூப்பில் லைக் அண்ட் வீடியோ வந்தால் பிரபலம், இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக் வந்தால் பிரபலம். இதெல்லாம் பிரபலமா? எனக்கு சத்தியமாக புரியலை. ஊடகவியலாளர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? ஸ்பாட்க்கு போயிட்டு அந்த இடத்துல என்னென்ன தகவல்கள் வருதோ அதை உடனே சொல்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த லைஃப்ட ஒரு பக்கம் மட்டும்தாங்க தெரியும். என்ஜாய்மெண்ட்டெல்லாம் கிடையாது. வெயிலில் மழையில் எல்லாமே நின்று அந்தந்த நிமிஷம் அந்தந்த செய்தியை எல்லா ஊடகங்களுக்கும் சரியாக வழங்கி நமக்கு அப்டேட் பண்ணுறவங்க ஊடகவியலாளர்கள். அவங்கள செலிப்ரிட்டி சொன்னால் கூட இல்லை, அவங்க தான் செலிப்ரிட்டி உண்மையாகவே. அதை விட்டுட்டு எல்லாரையுமே நான் சொல்லலை. எல்லாருமே டிக்டாக்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க. அது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு டாப்க்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனை கிடையாது, அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் பிரபலம்னு தன்னையே சொல்லிக்கொண்டு நெகட்டிவான விஷயங்களை செய்கிறவங்களை தயவு செய்து பிரபலம் அப்படின்னு குறிப்பிடவே வேணாம். பிரபலம்னு சொல்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிற ஏராளமானோர் இருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் பிரபலம்னு சொல்லும்போது சந்தோஷப்படலாம். ஸோ இதுதான் முதலாவது விஷயமா நான் சொல்லணும். 2வது, உங்கள் காதலனுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணுமா? உங்கள் சொந்த காசில் பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்சிவான பரிசை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லலை. 5 ரூபா இருக்கா, ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸ் இருக்கா, வீட்டில் பூத்திருக்கா, ஒரு பொக்கே செஞ்சு கொடுங்க. அதை எக்ஸப்ட் பண்ணுறவங்க தான் உண்மையாக லவ் பண்ணுறவங்க. எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டை அதைத்தான் நான் ஏற்றுக்குவேன்னு சொல்கிறதுக்கு பேர் லவ்வே கிடையாது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தயவு செஞ்சு இதை உங்கள் மண்டையில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் நிறைய கமெண்ட்டில் பார்த்தேன், பெற்றோருடைய வளர்ப்பு இப்படி, அவங்க அப்பா அம்மா ஒழுங்காக வளர்க்கலை. அப்பா அம்மாவை நீங்கள் ப்ளேம் பண்ணவே முடியாது.
தன்னுடைய பிள்ளை வந்து ஒரு திருடியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்களா இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த விஷயத்தில் தயவு செஞ்சு பெற்றோரை நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு தப்பான பாயிண்டில் கொண்டு போய் சேர்க்காதீங்க. ஏன்னா அது அவங்களையுமே பாதிக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து மென்டலி ரொம்பவே அப்செட்டாக இருப்பாங்க. தன்னுடைய குழந்தை இப்படி பண்ணிட்டா அவளுடைய எதிர்காலம் என்னாகும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, பெற்றோரோட பிள்ளை தான் இது, பெற்றோரோட பிள்ளை, அவங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு குழந்தைகள் தாங்களாகவே வளர ஆரம்பிக்கிறாங்க. நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும், கூடவே இருக்க முடியும். அவங்களையே ஏமாற்றி இந்த பொண்ணை அப்படி வேலை பண்ணுறதுக்காக அவங்களுடைய பெற்றோரை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால் இப்படி கமெண்ட் பண்ணுறதை தயவு செய்து நிப்பாட்டுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் சோஷியல் மீடியானால தான் இந்த பிரச்சனையே, டிக்டாக்கை பேன் பண்ணணும், இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணணும், இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்னால தான் எல்லாமே, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாத டைம்லேயுமே வந்து இப்படியான பிரச்சனைகள் நடந்துதானே இருக்குது. எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நாம் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டால் இந்த பிரச்சனை எதுவுமே வராது. உங்களுடைய பார்வையில் இந்த விடயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கருத்துக்களில் பதிவிடுங்க. நன்றி.